திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ யாரும் வந்து இந்த களத்துல நேரடியா மக்களை 40 லட்சம் தாண்டி ₹1 கூடுதலா செலவு பண்ணாலும் அது முறைகேடு, லஞ்சம், லாவண்யம். அதாவது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், சுரண்டல், உழைக்கும் மக்களின் உயர்வு, அப்புறம் எளிய மக்களோட மேம்பாடு அப்படிலாம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை தீர்ப்பு திருத்தரப்பள்ளி போன்ற தொழில்களில் விட்டு வாக்கு காத்து பரப்புரைக்கு போறப்ப அவங்களே ஒரு உழைக்கும் மக்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ₹150, ₹200, ₹500, ₹1000, ₹2000, ₹5000 அப்படின்னு இருக்கக்கூடிய காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ₹100 வச்சு சாப்பாடு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே பரப்புரைக்கு போறாங்கிறப்ப காசுமே அவளுக்கு காலில் கொண்டாந்து தண்ணியை ஊற்றிருக்காங்க, பச்சனையை ஊற்றிருக்காங்க. கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் போட்டுருக்கோம், சேப்பாக்கம் திருவடிக்கணில உதயநிதி போட்டுருக்காங்க. இந்த சேப்பாக்கம் திருவடிக்கணிக்கு இங்கே எத்தனை முறை ஒருமை கூட போகும். கொளத்தூருக்கும் அந்த எல்லையில போயிட்டு ஒரு நிலை வந்துட்டு வந்துட்டேன். தாவேகா தொடங்கப்பட்டு ஒரு ஏறக்குறைய 2 ஆண்டுகளா இருக்கும். இந்த 2 ஆண்டுகளத்துல திமுகவுக்கு எதிராக விஜய் எடுத்த போராட்டங்கள், பரப்புரைக்கு போனதுக்கே பயப்படுறவர், பரப்புரைக்கு போனதுக்கே வந்து மட்டம் போடுறவர், சட்டமன்றத்துக்கு போவாரு. சட்டமன்றத்துக்கு போனா அங்க இந்தி வச்செல்லாம் வாசிக்க முடியாது. இல்ல சரவணாகர் வந்து பேசிட்டு இருக்கப்ப இவன் சினிமா இல்ல உட்காருங்க அப்படின்னா உட்கார்ந்தான். மக்களை வந்து வெறுமனே மகிழ்விக்கிற பேர்ல இந்த சமூக சேவை செய்யுது. ஒரு தமிழ்நாட்டில் கூடிய ஒரு முதன்மையான நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்களையும் இதே போல போட்டா அது வித்தியாசம். பிரபுக்கு மடிக்காம கேள்வி கேட்பாரு, இவர் வந்து அப்படி அப்படி புரிஞ்சுக்கிறவங்க கூட வச்சுக்கிறாரு. அவங்க வந்து பணத்தை நம்பி நீங்கள போனா சாதிய லாபி அதுதான் தேர்வு பண்ணி அப்படிதான் மாங்குடி அப்படிதான் வந்து தாவேகா பிரபு. மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. பரந்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர், வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திரு இடுபவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போல் வெளியாயிருச்சு. இப்போ எக்ஸிட் போல் வெளியாகி இப்போ மக்களிடையே இதுதான் பேசு பொருளா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் பேசு பொருளாகல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜயோட அலை அப்படின்னு பேசிட்டு இருந்த மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ திமுக ஜெயிச்சிருமோ அப்படின்னு இருக்கு. நாம் தமிழரை அவங்க களத்திலே காட்டல, மறுபடியும் நாம் தமிழர் வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொல்றாங்களே. இதுல கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கருத்து உருவாக்கம் செய்யக்கூடிய வேலையை தான் செய்யறாங்க. இதுல வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு அப்படி எல்லாமே அப்படிதான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து மிக குறைந்தது 1.5 லட்சம் மக்கள் வாக்காளர் இருக்காங்க. 1.5 லட்சம் மிக குறைந்ததாக இருக்கும். இப்போ என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 1.5 லட்சம் இருக்கும், வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க எத்தனை பேர்கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் 400 அல்லது 600 ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. அந்த கருத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனால் இந்த முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பில் வந்து திமுக ஆட்சியை பிடிக்குங்கிறாங்க, இன்னொன்று வந்து அதிமுக ஆட்சி பிடிக்குங்கிறாங்க, இன்னொன்று தாவேகா ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது 3ல் 1 தான் உண்மையாக இருக்க முடியும், 3 இருக்க முடியாது. அப்போ இந்த கருத்து கணிப்புகளுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சி தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஒரு மனநிலை உண்டு. அந்த மனநிலையை வந்து பெறதுக்காக இந்த கட்சி வெல்ல போகுது, அந்த கட்சி வெல்ல போகுது அப்படிங்கிற கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதே போல தான். இதனால வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் வந்து திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ இன்னும் பிற கட்சிகளோ யாரும் வந்து இந்த களத்தில் நேர்மையாக மக்கள் எதிர்கொள்ளலை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் போட்டி போடுறாரு அப்படின்னா 40 லட்சங்கிறது தேர்தல் ஆணையத்திற்குரிய உச்ச வரம்பு. அதை தாண்டி செலவு பண்ணக்கூடாது. 40 லட்சம் செலவு பண்ணாதான் அது வந்து அதுக்கு உட்பட்டு அல்லது 40 லட்சம் பண்ணாதான் வந்து அது நேர்மையானதான் அர்த்தம். 40 லட்சம் தாண்டி ₹1 கூடுதலாக செலவு பண்ணாலும் அது முறைகேடு, லஞ்சம், லாவணியம் அது வந்து ஏற்படுதல்ல. ஆனால் இங்கே திமுக அதிமுக இந்த கட்சிகள் வந்து சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 25லேருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இப்போ என் தொகுதியை பொறுத்த வரைக்கும், வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே திமுக அதிமுக 2 கட்சியுமே 20 கோடியாவது செலவு பண்ணியிருக்கோம். இந்த 20 கோடி எதில் வருது அப்படின்னா பொதுக்கூட்டம், திருமணை கூட்டம், வாகன பரப்புரை, அப்புறம் வாகன விளம்பரம், அப்புறம் எரிபொருள் செலவு, உணவு செலவு, சுவரொட்டி, துண்டறிக்கை, அப்புறம் வீட்டில் ஒட்டக்கூடிய ஒட்டி, இந்த செலவு இல்லை. இதை கடந்து வாக்காளர்களுக்கு காசு தருவது. வேதாரண்யம் தொகுதியில் மட்டும் திமுக அதிமுக 2 கட்சியும் வந்து 1 லட்சம் வாக்காளருக்காவது ₹1000 தலா ₹1000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் காலத்தில் வந்து திமுக காசு கொடுத்து அதிமுக காசு கொடுத்துங்கிறத தாண்டி பல இடங்களில் தாவேகாவும் காசு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக காரைக்குடியில் அண்ணன் சீமான் போட்டி போடுறாங்க, மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்குது. அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு, அண்ணன் சீமான் தரப்பை தவிர்த்துட்டு
இந்த பக்கம் அமமுக, காங்கிரஸ், தாவேகா எல்லாரும் வாக்கு காசு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒருவேளை மக்கள் இதை விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க தான், காசு தரதான் மக்கள் விரும்புறாங்க. இது உச்சபட்ச குடும்பம் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், சுரண்டல், உழைக்கும் மக்களின் உயர்வு, அப்புறம் எளிய மக்களோட மேம்பாடு அப்படிலாம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை கீழ்வேலூர், திருத்திரமண்டு போன்ற தொகுதிகளில் வந்து வாக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக, அதிமுக, தாவேகா அப்படி எல்லா கட்சியிலும் வாக்கு காசு கொடுத்த வேலையில் நாம் தமிழர் கட்சி வாக்கு காசு தராமல் கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு காசு தரல. ஆனால் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி காசு கொடுத்தாங்க. பரப்புரைக்கு போகிறப்ப அவங்களே ஒரு உழைக்கும் மக்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா அப்படின்னு இருக்கக்கூடிய காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து இந்த 100 ரூபா வச்சு சாப்பாடு செலவு வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரப்புரைக்கு போகிறப்போ நடந்தே பரப்புரைக்கு போகிறாங்கிறப்ப கால் சுடுமே அப்படின்னு காலில் கொண்டாந்து தண்ணியை ஊற்றிருக்காங்க, பச்சை தண்ணியை ஊற்றிருக்காங்க. ஒரு இடத்துல பரப்புரைக்கு போகிறப்ப இந்தாங்க வெள்ளரி பழத்தை சாப்பிடுங்க, இந்தாங்க முந்திரி பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி காசு தரணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் காசு தரான்னா இந்த அரசியலுங்கிறது மக்களுக்கானது, மக்கள்லேருந்து வர்றது. நாம் அந்த இடத்துல நின்றுக்கணும், நம்மளால் களப்பணி பங்களிப்பு செய்ய முடியல, அப்போ இதையாவது கொடுப்போம் அப்படின்னு மக்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள், நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வெற்றி எல்லாமே வந்து மக்களாட்சியில் ஒரு மறுமலர்ச்சி, ஜனநாயகத்தில் வந்து ஒரு பேரெழுச்சி அப்படிதான் பார்க்கணும். அதனால் இந்த தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள், இந்த ஆருடங்கள், அனுமானங்கள் இது எல்லாத்தையும் கடந்து நாம் தமிழர் கட்சி ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றிங்கிறது தமிழ் தேசியத்தோட அரசியல் மீறெழுச்சி சொல்கிற விதத்தில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதனால் இந்த தேர்தல் முடிவு வந்து நோக்கி இருக்கும். இல்லை இந்த தேர்தல் கடத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து திமுக வந்து சாஃப்ட் கார்னராக தான் இருக்காங்க, அவங்க நேரடியாக பேச மாட்டாங்க. இப்போ தாவேகா தான் நேரடியாக விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சாட்டை மீது உங்கள் மீது பயங்கர விமர்சனம் வைக்கிறாங்களே. வைக்கிறது யாராக இருக்கும்? தாவேகாவாக இருக்கும். இப்போ ஏற்கனவே கேட்ட கேள்விதான். கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் போட்டி போடுறாரு, சேப்பாக்கத்தில் வந்து சேப்பாக்கம் திருவேலிக்கணியில் உதயநிதி போட்டி போடுறாரு. இந்த சேப்பாக்கம் திருவேலிக்கணிக்கு விஜய் எத்தனை முறை போனார்? ஒரு முறை கூட போகல. கொளத்தூருக்கும் அந்த அந்த எல்லையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டார். திமுகவோட இந்த 5 ஆண்டு கால கொடுமையான ஆட்சி, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, லஞ்சம், லாவணியம், நிர்வாக சீர்கேடு, முறைகேடு, சமூக அவலங்கள், போதை ராஜ்யம், மிதமிஞ்சிய லஞ்சம், ஊழல் எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சப்ப இந்த தேர்தல் களத்தில் பரப்பையில் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசி அரசியல்படுத்தி திமுகவோட அவலங்களை சொல்லி அதை பேசாமல் அந்த பரப்புரையில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், அவர் கலந்துக்கிட்டாலும் நான் சாலை வளம்தான் போவேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு தவிர்த்தவர் வந்து விஜய். நாங்கள் நாள்தோறும் பொதுக்கூட்டம், திருமணை கூட்டம், திருமணை பரப்புரை, வாகன பரப்புரைன்னு களத்தில் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப பேசி இப்போ பேசுகிறோம்னா என்ன பேசுகிறோம்? திமுக ஆட்சி அற்புதமான ஆட்சி, சிறப்பான ஆட்சி, இதுக்கு தொடரணும் அப்படியா பேசுகிறோம்? திமுக ஆட்சி மோசமான ஆட்சி, அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி 2016 இருந்து சொல்கிறேன். அதை அப்படி பேசி மக்கள்கிட்ட அதிகப்படியாக கருத்தை வந்து கொண்டு வச்சது நாம் தமிழர் கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் தாவேகா தரப்பில் சொல்கிறாங்கல்ல, அதாவது திமுக எதிர்க்கலன்ட்டு. அதாவது தாவேகா தொடங்கப்பட்டு ஒரு ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக இருக்கும், 2 ஆண்டுகளாவது இருக்கும். இந்த 2 ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு எதிராக விஜய் எடுத்த போராட்டங்கள் எத்தனை? மிஞ்சி போனால் ஒரே ஒரு போராட்டம். தம்பி அஜித்குமார் வந்து காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்டப்ப அதை கண்டிச்சு 20 நிமிஷம் சென்னையில் ஆர்ப்பாட்டம். பரந்தூருக்கு வந்து பரந்தூரில் 20 நிமிஷம் பேசினார், ஒரு 20 நிமிஷம் பேசினார், வாகனத்தில் 2 பேசினார். அஜித்குமார் படுகொலையப்ப ஒரு 20 நிமிஷம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, 3/4 மணி நேரம் நினைக்கிறேன், 3/4 மணி நேரம் ஆர்ப்பாட்டம், ஒரு 8 நிமிஷமோ பேசினார் அவர். மொத்தமாக இந்த 2 தான். அதை கடந்து இந்த திமுக ஆட்சியில் வேற எந்த சிக்கலுக்கு எதிராக போராடி இருக்காரு? ஒன்று வந்து இந்த ஆட்சியோட அவலத்தை கண்டிச்சு அவர் களத்தில் எதிரிங்கிறாரு, வர களத்தில் இறங்கி போராடணும். இன்னொன்று தன்னெழுச்சியாக போராடுறாங்களே தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் பிற துறையை சார்ந்தவங்க, அவங்க போராடுறப்ப அந்த தன்னெழுச்சியான போராட்டத்தில் பக்கத்தில் நின்று ஆதரவு கரம் நீட்டணும். இவர் தன்னெழுச்சியாக வந்து போராடக்கூடிய மக்கள் பக்கம் நிற்கலை, மக்களோட அந்த துன்பத்திரத்தை கண்டிச்சு இவர் போராடவும் செய்யலை, மக்களை போராட தயார் பண்ணாரான்னா அதுவும் செய்யலை. அப்போ முழுக்க ஒன்றும் செய்யலையே. திமுகவை எதிரிங்கிறதா அதிகபட்சமான எதிர்ப்பு. திமுக எதிரி அப்படின்னு எதிர்ப்பாயிடுமா? அப்போ இவர் வைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு எல்லாமே ஒரு தட்டையான எதிர்ப்பு தான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொள்கை தெளிவு, கோட்பாட்டு தெளிவு எந்த தெளிவும் இல்லை. அவர் முழுமையாக ஒரு பொது வாழ்க்கைக்கு தகுதியான ஆளாக வந்து தன்னை வந்து வடிவமைச்சு கொள்ளவே இல்லை. அதனால அவங்க வந்து திமுகவை சாப்காரணம் பண்ணுறாங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் திமுக வந்து அவங்கள வந்து நியாயப்படுத்துறதே தாவேகா தரப்பு தான். இவங்க செய்யக்கூடிய அரவேக்கத்தனத்தால் அவனே பரவாயில்ல நிலைக்கு கொண்டாந்து விட்டுறாங்க. அப்போ இங்கே திமுக அதிமுகங்கிறது அரசியல் சீரழிவு அப்படின்னா, தாவேகாங்கிறது சமூக சீரழிவு அப்படிதான் அதை பார்க்கணும். இப்போ 2016 இருந்து நாம் தமிழர் களத்தில் இருக்கு, தொடர்ச்சியாக வளர்ச்சி தான் இருக்கு. இப்போ சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே போகல, தொடர்ந்து வளர்ச்சி தான் இருக்கு.
ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே போக முடியாது, இவ்வளவு வாக்கு தான் வாங்குவாங்க, ஆனா நம்மளுக்கு மாற்று சக்தி தான், தாவேக்கா தான் அப்படின்னு ஒருவேளை தாவேக்காவை தேர்ந்தெடுத்துட்டா இந்த சமூகம் எப்படி இருக்கும்? தாவேக்காவுக்கு வந்து இந்த தேர்தல் காலத்தில் முதல் தேர்தல் கடங்கிறதுனாலையும் விஜய் வந்து ஒரு அறியப்பட்ட நடிகர்கிறதுனாலையும் ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய மிதமிஞ்சிய வெளிச்சத்தினாலையும் ஒரு கணிசமான வாக்கு விழுக்காடு வரலாம், 8 விழுக்காடை தாண்டலாம். விஜயகாந்துக்கு வந்து முதல் தேர்தலே வந்து 8 விழுக்காடு வாக்கு பெற்றது போல அவர் வாக்கு விழுக்காட்டை பெறலாம். அதிகபட்சமாக திருச்சி கிழக்கு பெரம்பூரில் போட்டி போட்டிருக்காரு. அதில் பெரம்பூரில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் வாய்ப்பு இல்லை. அதே போல் மற்ற தொகுதிகளில் வந்து யாரும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் கணிசமான வாக்கு விழுக்காட்டை பெற்றால் ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுவார். அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இனிமே வந்து சட்டமன்ற பொதுத் தேர்தல் வந்து 2031, 29 பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலை நோக்கி அவர் பயணப்படணும். அவர் பண்ணுறது எல்லாமே வாக்கு அரசியல் தான், தேர்தல் அரசியல் தான். மக்களுக்கான அரசியலோ இல்லை வந்து சேவை அரசியலோ கொள்கை அரசியலோ கோட்பாட்டு அரசியலோ எதுவுமே கிடையாது. முழுக்க பண்ணுறது வந்து கள அரசியல் இல்லாமல் தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ 29, 31 இந்த தேர்தல் காலத்தை நோக்கி பயணப்படுவார்னு பார்த்தா கூட இன்னமும் வந்து 3 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் இருக்கு. அவ்வளவு காலம் அவர் தாக்கு பிடிக்கவே மாட்டார். அதுக்கு அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் குறைந்தபட்சம் அப்படி வச்சுக்கோமே, விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுறாரு, சட்டமன்றத்துக்கு போவாரா? பரப்புரைக்கு போடுறதுக்கே பயப்படுறவர், பரப்புரைக்கு போடுறதுக்கே வந்து மட்டம் போடுறவர் சட்டமன்றத்துக்கு எப்படி போவார்? சட்டமன்றத்துக்கு போனால் அங்கே எழுதி வச்செல்லாம் வாசிக்க முடியாது. அங்கே இடத்துல சபாநாயகர் கேள்வி கேட்டார்னா அது கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லை சபாநாயகர் வந்து பேசிட்டு இருக்கப்ப இது ஒன்றும் சினிமா இல்லை உட்காருங்க அப்படின்னா உட்கார்ந்து தான் ஆகணும். அங்கே போய் எந்த இது பண்ண முடியாது. அப்போ சட்டமன்றத்தில் போகிறப்ப அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் இருக்கும். அங்கே இருக்கிறப்ப சட்டமன்றத்துக்குள்ள வந்து மற்ற கட்சியை சார்ந்தவங்க விஜய் சீண்டுவாங்க, விஜயகாந்த் சீண்டுனாங்க, அதே போல் சீண்டுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. தனி ஒரு ஆளாக தான் போகணும். அப்போ ஒரு நாள் போனார்னா திருச்சி வந்துடுவார், திருச்சி ஒடியாந்துவார். அப்போ மறுபடியும் சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். அப்போ அது வந்து விஜயோட பிம்பத்தை கிழிச்சிடும். விஜயகாந்துக்கு வந்து முதல் தேர்தலில் 8 விழுக்காடு வாக்கு கொடுத்தது போல, கமலஹாசனுக்கு முதல் தேர்தலில் 4 விழுக்காடு வாக்குகளை கொடுத்தது போல, யார் வந்தாலும் நடிகர்கள் வந்தால் குறைந்தபட்சமான ஒரு வாக்கு விழுக்காடு. கமலை விட விஜய்க்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. ஒன்றும் இல்லை. கமல் வந்து போன தலைமுறை நடிகர் ஆயிட்டாரு, இவர் இந்த தலைமுறை நடிகர் இருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து விஜய்க்கு ஊடகங்கள் கொடுத்த அதீதமான வெளிச்சம். அதாவது விஜய் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரோ அதே அளவுக்கு ஊடகங்களோட பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. ஏன் நாம் தமிழர் ஏன் காட்ட மறுக்கிறாங்க? ஊடகங்கிறத தாண்டி முதல்ல நிறுவனம், அங்கே பணிபுரியக்கூடியவங்க வந்து முதல்ல ஒரு ஊழியர்கள், பணியாளர்கள், அப்புறம் தான் பத்திரிகையாளர்கள். அந்த நிறுவனத்துக்கு வந்து லாப நட்டம் அப்படிங்கிறது தான் முதன்மையானது. அதே போல் இந்த நிறுவனத்துக்கு வந்து புற அழுத்தங்கள் உண்டு, லாப தேவைகள் உண்டு. இது அடிப்படையில் தான் இயங்கும். இப்போ விஜய் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாரு, மக்கள்கிட்ட வந்து ஒரு போராட்ட காலத்தில் நிற்கிறாரு, இல்லை வந்து யாரையும் சந்திக்கிறாரு அப்படின்னா அதை செய்தியாக்கிறதுல ஒரு தவறும் முடியாது. ஆனால் விஜய் வந்து அந்த பனையூரில் வந்து அந்த அந்த நீலாங்கரையில் வந்து வீட்டு வாசல்லேருந்து நகர்ந்துட்டாலே அது எல்லாமே செய்தி. அவர் இந்த வாகனத்துலேயும் அந்த வாகனத்துக்கு போனால் செய்தி, அந்த வாகனத்து இந்த வாகனத்துக்கு போனால் செய்தின்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி ஸ்டாலின், எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க போகிறப்ப இவ்வளோ முக்கியத்துவம் தரது இல்லையே. முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க வீட்டை விட்டு புறப்புறப்பே செய்தியாகிறது இல்லையே. எங்கடா வந்து டிஆர்பி உயருதுங்க. அப்போ அதுதான் முக்கியம்னா. இதை விட நடிகை ஒரு தமிழ்நாட்டில் கூடிய ஒரு முதன்மையான நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்களே இதே போல் போட்டால் அதுவும் டிஆர்பி வரும். அப்போ உங்களுக்கு எது முக்கியமானது? மக்களுக்கு எது தேவையானதோ அதான் காட்டுமே ஒழிய மக்களை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மக்களை வந்து வெறுமனே மகிழ்விக்கிறங்கிற பேரில் இந்த சமூக சிலவை செய்யக்கூடியது. ஆனால் இந்த கரூரில் 41 பேர் இறந்து போன பிறகும் கூட இந்த சமூக சிலவை வந்து திரும்ப இந்த ஊடகங்கள் செய்யுது. ஏன்னா இப்போ இந்த பணத்திரவாக்கத்துக்கு விஜய் வர்றாருன்னா வீட்டில் எவனும் கறக்கூடாது, எல்லாம் விட்டு வாசலுக்கு போயிருங்கிற அளவுக்கு திரும்ப அந்த பின்னணி இசையோட பாட்டை போட்டு அவனை உளவியலாக வெளில தள்ளுறது. அதாவது இயல்பான மனது இல்லாமல் அது வேற மாதிரி ஒரு அணையை உருவாக்குற மாதிரி இது பண்ணுறது. அப்போ ஊடகங்கள் தான் அந்த நிலையை கட்டமைச்சு காரணம். அதனால இந்த தேர்தல் காலத்தில் வந்து விஜய்க்கு வாக்கள் விழுந்தாலும் சரி அந்த கட்சி தாக்குப்பிடிக்கப்படுறதில்லை, அந்த கட்சி காலாவதியாகிடும். அவங்க தொடர்ச்சியாக அரசியல் பண்ணுறது கிடையாது. அவர் தேர்தல் காலத்திலே தேர்தலுக்கு 10 நாளைக்கு முடிக்கிறப்பவே வந்து பரப்புரைக்கு வராமல் தங்கியிருக்கிறாருன்னா அவர் எப்படி வரப்போறாரு? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்வியை கடந்து களத்தில் நிற்குது. 2010 தொடங்கப்பட்ட கட்சி 16, 19, 21, 24 4 பொதுத் தேர்தல், இது 5வது பொதுத் தேர்தல், 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தல் களங்களில் கடந்த களங்களில் வந்து நாம் வெற்றியை ஈட்டலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதுக்காக வாக்கு விழுக்காட்டில் சரிவே சிந்திக்கலை. நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் வந்து தோர்ந்து போகலை, எங்கேயும் வந்து துவண்டு போகலை, தற்சோர்வு அடையலை, மன விரக்தி அடையலை, களத்தில் வீரியமாக போய் நிற்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்விகள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை வந்து அசைத்து பார்க்காது. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றியை தரக்கூடிய தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் இருக்குன்னு நம்புகிறோம்.
அதை நோக்கி ரொம்ப ஆவலோடு இதை நோக்கி நிற்கிறோம். இப்போ நீங்கள் வேதாரண்யத்தில் வீடு வீடாக போயிருப்பீங்க, சில கிராமங்கள்லாம் குக்கிராமங்கள் வளர்ச்சியடையாத கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் இந்த அரசியல் மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்க, இல்லை தாவேக்கா அங்கே வளர்ந்துருக்கா? அந்த கலமை வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் நான் பரப்புரையின் போது பெருசாக ஒன்று தாவேக்கா பார்க்கல. அவங்க தாவேக்கா வேட்பாளரை வந்து ஒரு 3 முறை 4 முறை பார்த்தேன், 2 முறை சந்திச்சு கூட பேசினேன். பேசுகிறப்ப கூட அவங்க பெருசாக ஒன்று களப்பணிச்சிற மாதிரி தெரில, அவங்க வீடாக போய் வாக்கு கேட்குற மாதிரியும் தெரியலை. ஒரு சாலையில் வந்து ஊர்வலம் போல போகிறாங்க, இந்த ஒலி எழுப்பிக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு திருவிழா மாதிரி போகிறாங்க, போயிட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. அவங்க வீடாக போய் எதுக்காக இந்த அரசியல், ஏன் வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்தணும், விஜய் வந்து என்ன மாதிரி அரசியலை கட்டமைக்க போகிறாரு, அவெல்லாம் எதுவும் பேசாமல் தெரியல, பேசவும் தெரில. அப்படி நான் பார்க்குறப்ப பரப்புரையும் போது பார்க்குறப்ப வந்து எங்கேயும் வந்து நான் விஜய்க்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி குரல்களை வந்து பெருசாக நான் கேட்கல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்காவது இடத்துல இருக்காங்களே ஒழிய பெரிய தொகுதிக்குள்ளே வந்து பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் அது திரும்ப வாக்குப்பதியும் போது எப்படி வந்துச்சு, அதே மாதிரி வந்துச்சா, இல்லை அதுக்கு பிறகு பெண்கள் வந்து கூடுதலாக வாக்கு செலுத்தினாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு முடிவு பார்த்தா நம்ம இது பண்ணணும். மற்றபடி அங்கே பிரதானமாக வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. அதில் வந்து திமுக, அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களாட்சி நாட்டில் ஒரு ஆட்சியாளனோட அடக்குமுறையை விட கொடுமையானது மக்களோட அறியாமை. ஆனால் மக்கள் வந்து அறியாமையோட உச்சத்தில் இருக்காங்க. என்னன்னா வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் பார்க்குறப்ப அது வரைக்கும் வந்து நீர் புத்த நெருப்பா தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு. நாம களத்துக்கு போய் மக்களை சந்திச்சு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத உணர்ந்து அதுக்கு பிறகு பரப்புரை களத்தில் சமூக வலைதளங்களில் அதை தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்து வைக்கிறோம். அது பேசுபொருளாகுது. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் புகழேந்தி, திமுக சட்டமன்ற வேட்பாளர் புகழேந்தி, எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுகவோட சட்டமன்ற வேட்பாளர் OS மணியன் உட்பட எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மக்கள் பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி நம்ம பரப்புரை களத்தில் வந்து அந்த வாத பிரிவாதத்தை கட்டமைக்கிறோம். அதில் வந்து நாம் போய் பேசுகிறப்ப வந்து எல்லாரும் சொல்கிறாங்க தண்ணி தட்டுப்பாடு இருக்குப்பா, தண்ணி பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆவேசமாக கூட பேசுவாங்க, தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணியே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வாட்டி வந்து யாருமா அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு நிசப்தம் இருக்கும். ஏன்னா யார் சட்டமன்ற உறுப்பினே தெரியல. அப்போ யார் சட்டமன்ற உறுப்பினே தெரியாமல் அந்த மக்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை தெரியுது, பிரச்சனை வந்து இருக்குதுன்னு தெரியுது, அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு, யாரால தொடருது அப்படின்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர் 10 ஆண்டு காலமாக இங்கே OS பண்ணியிருக்காரு, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி திமுக இருக்கு, 2 கட்சியும் தான் கூட்டு பொறுப்பே இருக்கணும். இவங்க 2 பேருமே மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தண்ணி பிரச்சனை தீராது. இன்னைக்கு தேர்தல் சமயத்தை தட்டி கொடுப்பாங்க, ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தண்ணி வந்து வராது, பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு பேசியிருப்பேன். அது மக்கள்கிட்ட அதை உள்வாங்கினாங்க. அது என்ன மாதிரி தேர்தலில் வந்து எதிரொலிக்க போகுது, எந்த மாதிரி வாக்கெல்லாம் மாறிட்டு எனக்கு தெரியல. அது வர்றப்ப ஆமாம், அந்த காணொலியெல்லாம் பார்த்தோம், சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசினது, மக்கள்லாம் உங்களுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் நடக்கும்போது நீங்கள் போயிருப்பீங்க, அறியாமையில சில மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அது என்னன்னா ரொம்ப தவறான கலாச்சாரம் உருவாயிடுச்சு. அதாவது வாக்கு காசு கொடுப்பதை வந்து மக்கள் வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கடந்து இப்போ கிராமங்கள், ஒரு மீனவ கிராமம் இருக்குது அப்படின்னா அறியாமல் இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒருத்தரை பிடிச்சிடுறது. பிடிச்சிடுறதுனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முதன்மையான ஒரு ஆள் தலைவர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சிடுறது. இத்தனை வீடு இருக்குது, மொத்தம் இத்தனை வாக்கு இருக்குது, அப்போ மொத்தமாக 15 லட்சம் காசு அப்படின்னு மொத்தமாக காசு அவர்கிட்ட கொடுத்துட்றது. அவர் பகிர்ந்து கொடுத்துருவாரு. அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த ரெட்டலைக்கோ உதயசனுக்கோ வாக்கை குத்திடணும். அப்போ அந்த மக்கள் ஏன் போய் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க? ஒரு பிரச்சனைனா இப்போ அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க பாருங்க. மக்கள் வந்து அதாவது திமுக மேலே அதிமுக மேலே பெரிய ஈடுபாடெல்லாம் காட்டலை. அதை கடந்து அவன் அரசியல் மேலே பெரிய ஈடுபாடு காட்டலை. அவன் என்ன நினைக்கிறான், திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி எந்த நிலைமையும் மாறாது. அப்போ என்ன வரலாம், தேர்தல் காலத்தில் இந்த கட்சிகள் வந்தால் 2000 ரூபா 4000 ரூபா காசு தரும், டோக்கன் தரும், கூப்பன் தரும், அதை வாங்கி கொள்ளலாம். இந்த தேர்தல் அரசியலில் இந்த தேர்தல்னால பெறக்கூடிய அதிகபட்ச பயனை இந்த 2000 ரூபா 4000 ரூபா காசுன்னு நினைக்கிறேன். தேர்தலுங்கிறது ஒரு நாள் கூத்து, வாக்குங்கிறது ஒரு நொடி பொழுதுல நம்ம செலுத்துகிற ஒன்று அப்படின்னு நினைக்கிறான். 5 ஆண்டு கால வாழ்க்கையாக தான் தீர்மானிக்க போகுது. 5 ஆண்டு காலம் சுகத்துக்கங்களில் அதுதான் வந்து தீர்மானிக்க போகுங்கிற புரிதலே மக்களுக்கு இல்லை. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் புரிய வச்சு அதை சொல்லி அது மூலமாக வந்து அவங்க நம்பிக்கை வென்று வாக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி பெறுங்கிறது தான் அசாத்தியமான ஒன்று. இப்போ உலகமே உற்று நோக்கிட்டு இருக்க ஒரு டாப் 10 கேண்டிடேட்ஸில் இப்போ நீங்களும் ஒருத்தங்க. இப்போ அண்ணன் சீமானோட வெற்றி இந்த உலகமே நோக்கிக்கிட்டு இருக்கு. காரைக்குடி உறுதியாக வெல்வோம். காரைக்குடியில் வந்து 3 பேருமே, அதாவது அமமுக சார்பாக போட்டிக்கிட்ட திருப்பதி பாண்டி, அப்புறம் வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டி போட்ட மாங்குடி, தாவேகா சார்பாக போட்டிக்கிட்ட பிரபு, 3 பேருமே வாக்கு காசு கொடுத்தாங்க. சாதிய செல்வாக்கு கூடாது. பிரபு காசு கொடுத்தாரா? பண்றது எல்லாமே பித்தலாட்டம் தானே. பிரபுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கா? என்ன விஜயோட அவரை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய ஒன்றும் இல்லை. அதாவது எல்லாமே காசு.
பணத்தை கொடுத்து பேட்டி எடுத்தாருன்னா, இப்போ பேட்டி எடுத்து எடுக்கிறீங்க, என்ன எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் முகம் கொடுத்து தான் பதில் சொல்கிறேன். ஆனால் இங்கே அவர் பிரபு இருக்கார்ல, அவர் எடுக்கிற பேட்டி யார் எடுக்கிறான்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து இவர் மகேஷ், ஈரோடு மகேஷ் வந்து பேட்டி எடுக்கிறாப்புல. ஈரோடு மகேஷுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதனால பொலிட்டிக்கல் ஆங்கிறான். ஏன் எடுக்கிறாப்புலன்னா, அந்த பேட்டி வந்து பேமெண்ட், அதாவது தொகை கொடுக்கப்பட்டு அவரை வரவழைக்கப்பட்டு அவர் வந்தால் கொஞ்சம் கொடுத்தா போய் சேர்ந்துறதுனால அவர் வந்து பிரபுவுக்கு வலிக்காமல் கேள்வி கேட்பார். இவர் வந்து அப்படி பெருமித உணர்வோடு பதில் சொல்வார். இப்படி வந்து அந்த பேட்டியிலேருந்து எல்லாமே திட்டமிடப்பட்டது தான். அவங்க வந்து பணத்தை நம்பி, இன்னும் சொல்ல போனால் சாதிய லாபி, தன்னோட சாதியை சொல்லி அதன் மூலமாக ஒரு அணிதிரட்டலை செஞ்சு அப்படிதான் தேர்வு வண்டி, அப்படிதான் மாங்குடி, அப்படிதான் வந்து தாவேகா பிரபு. இந்த காலத்தில் வந்து சாதியை தாண்டி காசை தாண்டி மக்களுக்கான கருத்தை முன் வச்சு அண்ணன் சீமான் தான் அங்கே கலப்பணி செஞ்சாங்க. அதில் வந்து 3 பேரையும் தாண்டி அண்ணன் சீமான் வெற்றி பெறுவாங்கிறது எல்லாருடைய பார்வையாக இருக்குது. காரைக்குடி மக்களும் அதை விரும்புகிறாங்க, காரைக்குடி சொந்தமும் சொல்கிறாங்க. அதனால் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணனோட வெற்றி வந்து இப்போதே உறுதி செய்யப்பட்டுச்சு. தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு முதன்மையானதாக அது வரும். தமிழகம் முழுவதும் விவசாயியோட அலை எப்படி இருக்கும்? நாம் மக்களுக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்லை, மக்களை ஒருபோதும் நம்ம கைவிட்டதில்லை. மக்கள் தான் கைவிட்டுருக்காங்க, மக்கள் தான் துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த முறை அதை செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். மற்றபடி என்ன முடிவு வருதுங்கிறத நாமளும் பார்த்தோம் தெரிஞ்சுக்கணும். இந்த முடிவு எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்காக களத்தில் கடைசி வரை இந்த நாம் தமிழர் நிற்குமா? அது சந்தேகம் இருக்குது. வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு தான் நாம் தமிழர் கட்சி நிற்க போகுது. தலைவர் விட்ட கட்டளை, தலைவரோட நோக்கம், லட்சியம், அந்த பாதையில் அந்த பயணத்தில் எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை வந்து குறுக்கீடு வந்தாலும், அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும், எவ்வளவு வசவு வந்தாலும், எவ்வளவு அவதூறு வந்தாலும், எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை வெற்றிக்கான தாமதங்கள் வந்தாலும், இந்த களத்தில் வந்து முன்பை விட வீரியத்தோடு பாய்வோம். ஒரு நாளும் இதனால் வந்து நாங்கள் பின்வாங்கவோ தற்செயலடைவோ விரைச்சி தெரியவோ மாட்டோம். உறுதியாக களத்தில் வீரியமாக பாய்வோம். கண்டிப்பாக. மே 4க்கு பிறகு இந்த வெற்றி கணக்கு, இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களோட பயணிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.